2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசி கேட்போம். 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். பின்னும் நான் சொல்லுகிறது என்னவெனில், சிறுக விதைக்கிறவன் பெருக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வார்த்தை நீர் ஆசீர்வதிப்பீராக. இந்த ஆராதனை ஆரம்பம் முதல் இதுவரைக்கும் எங்களை நடத்தினீர். இந்த வார்த்தை நேரம், இந்த வார்த்தை நீர் ஆசீர்வதியும். இந்த வார்த்தை உடைய நாமத்தை மகிமைப்படுத்தட்டும். இந்த வார்த்தை எங்களோடு பேசுகிறார். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கவனிங்க, இங்கே பவுல் சொல்லுகிறார், சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். அப்போது நீ கொஞ்சமாக விதைச்சின்னா கொஞ்சமாக அறுப்ப, அதிகமாக விதைச்சிங்கன்னா அதிகமாக அறுப்பீங்க. அப்போ நீங்கள் எதை விதைக்கிறீர்களோ அதை அறுப்பீர்கள். அல்லேலூயா. இன்னைக்கு தேவனுடைய ராஜ்யம் பெரியது, தேவனுடைய ராஜ்யம் பெரியது. அல்லேலூயா. அப்போ தேவனுடைய ராஜ்யத்தை நாம் விசுவாசித்தவர்களாக என்ன பண்ணுறோம்? தேவனுடைய ஆலயத்தில் இருக்கிறோம், தேவனை ஆராதிக்கிறோம். அப்போது நமக்குள்ளே எப்படி இருக்குன்னா, என் ஆண்டவர் பெரியவர், அப்போ நான் எப்படி விதைக்கணும்? பெரியதை என்ன பண்ணணும்? பெருக விதைக்கணும். அல்லேலூயா. அப்போ உங்கள் ஜபங்கள் எப்படி விதைக்கணும்? கொஞ்சமாக விதைச்சிங்கன்னா கொஞ்சமாகவும் ஜபத்துக்கு பதில் கிடைக்கும். அதிகமாக ஜபத்தை விதைச்சின்னா அதிகமாக ஜபத்துக்கு பதில் கிடைக்கும். உங்கள் சுகத்துக்காக கொஞ்சமாக விதைச்சிங்கன்னா கொஞ்சம் சுகம் கிடைக்கும். ஆனால் அதிகமாக சுகத்துக்காக நீங்கள் ஜபிக்கும் போது கர்த்தர் அதிகமான ஒரு சுகத்தை தருவார். உங்கள் ஆசீர்வாதத்துக்காக நீ கொஞ்சமாக விதைச்சிங்கன்னா, அல்லேலூயா, அல்லேலூயா, கொஞ்சமாக விதைச்சிங்கன்னா அப்போ ஆண்டவர் என்ன பண்ணுவார்? கொஞ்சமாக என்ன பண்ணுவார்? என் ஆசீர்வாதம் நீ பெருசாக கேட்குற, ஆனால் விதைக்கிறது எப்படி விதைக்கிற? கொஞ்சமாக விதைக்கிற. அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, ஆண்டவருக்கு அளவு கொழுக்குதா, நம்மக்கிட்ட அளவு கொழுக்குதா? உங்களை தான் கேட்குறேன். ஆண்டவருடைய ஆசீர்வாதத்துக்கு அளவுகோல் இல்லை, ஆனால் நம்ம கிட்ட தான் அளவுகோல் வச்சுன்னு இருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அவ வானமும் பூமியும் வெள்ளியும் பொண்ணும் என்னுடையதுன்ட்டார். அல்லேலூயா. அப்போ அவர் நம்மளை ஆசீர்வதிக்க ரெடி. ஏன் உங்களை கொடுக்க சொல்றாரு, ஏன் உன்னை விதைக்க சொல்றாருன்னா, நீ எந்த அளவில் விதைக்கிறியோ அதை நான் திருப்பி கொடுக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் எப்படி பாருன்னா, அவருக்கு அளவுகோல் இல்லை, ஆனால் நம்ம கிட்ட நாம் கொடுக்கும்போது நாம் அளந்து கொடுக்கறவங்கள மாறுறோம். அதனால தான் நம்முடைய விதைக்கிற காரியத்தில், ஆசீர்வாத காரியத்தில் நம்ம என்ன பண்ணுறோம்? குறைவுபடுகிறோம். நாம் எதை விதைக்கிறோமோ அதை தான் பெற்றுக்கொள்ளுகிறோம். ஆனால் ஆண்டவர்கிட்ட கேட்குறோம், ஏன் ஆசீர்வதிக்கப்படலை? ஆண்டவர் சொல்கிறார், நீ ஒரு அளவுகோலை வச்சு நீ விதைச்சுன்னு இருக்கிற, அந்த அளவுகோல் தான் நான் கொடுக்க முடியும். வாசிங்கள் லூக்கா 6ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். வாசிங்க லூக்கா 6ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியிலே போடுவார்கள். எப்படி உங்க மடியில போடுவார்கள்? அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து நன்றாய் போடுவார். எப்ப போடுவார்கள்? எப்ப ஆண்டவர் போடுவாரு? எப்ப போடுவாரு? வாசிங்கள். நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கு அளக்கப்படும். அல்லேலூயா. நீ சத்தமா போட்டினா ஆண்டவர் உனக்கு சத்தமா போடுவார். அல்லேலூயா. நீ சத்தமே இல்லாம போட்டினா ஆண்டவர் சத்தமா இல்லாம. அப்போ நாம் எதை விதைக்கிறோம்? ஆண்டவரிடத்தில் அளவுகோல் இல்லை, ஆனா நம்ம கிட்ட தான் அளவுகோல் இருக்குது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ உலகத்தில் இருக்கிற புறஜாதி மக்கள், புறஜாதி மனுஷன், அவன் அளவுகோல் போட்டு வாங்குறான் டாக்டருக்கு. அல்லேலூயா. அரசாங்கம் வாங்குது. ஆனால் ஆண்டவருக்கு விதைக்கிறதுல நம்ம என்ன பண்ணுறோம்? இதுதான் ஆண்டவர் அளவுகோல், இதுக்கு மேலே என்னால் முடியாது. ஆண்டவர் பாரு, நீ எந்த அளவினால்
அளக்குறியோ அந்த அளவினால எனக்கு ஏன்டா அவங்களுக்கு கொண்டு அமுக்கி குலுக்கி சரிந்து விழுது ஆண்டவரே, எனக்கு ஏன் விழ மாட்டுது? அல்லேலூயா. உனக்கு அந்த அளவுகோல் இல்லை, உனக்கு அந்த அளவுகோல் என்ன இல்லை, என்னை குறித்து உனக்கு விசுவாசம் இல்லை. அப்போ ஆண்டவர் யாருங்க? அவர் தரித்திரர், ஐஸ்வர்யம் உள்ளவர். அல்லேலூயா. அப்போ அவரை உன்னால விசுவாசிக்க முடியல, அவரை உன்னால நம்ப முடியாதனால நீ அளவுகோலை வைத்து கொண்டு இருக்கிறாய், அளவுகோலை வைத்து விதைக்கிற. நீ எதை விதைக்கிறியோ அதுதான் உன் வாழ்க்கையில் நீ பலனை பார்த்து கொண்டு இருக்கிறாய். ஆனால் உன் வாழ்க்கையில் ஒரு பெரிய பலன், நீ விதைக்கிறது பெருக விதைக்கும் போது ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை நீ வர நாட்களில் பார்க்கணும்னா அவர் எப்படிப்பட்டவர் என்பதை நீ அளவுகோலை வச்சு பார்க்காத, உன் இருதயத்தில் அவரை விசுவாசித்து பார். அல்லேலூயா. இருதயத்தில் விசுவாசித்து, ஆமென், நீ அவரை நீ எந்த அளவுக்கு பெருக விதைக்கப்படும் போது என் ஆண்டவர் அதை பெருக செய்கிற தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. ஒருத்தனுக்கு கொஞ்சமா கொடுத்துட்டு இன்னொருத்துக்கு அதிகமாக கொடுக்கிற ஏற்றத்தாழ்வை பார்க்கிற தேவன் அல்ல. ஆனால் உனக்குள்ள ஒரு திறந்த மனது இருக்க வேண்டும். நீ ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர், அவர் எப்படிப்பட்டவர், அவருடைய ராஜ்யம் எப்படிப்பட்டது, அவருடைய மகிமை எப்படிப்பட்டது, அதெல்லாம் உன்னை பார்க்காம நீ அளவுகோலை வச்சு நீ விதைச்சிருந்தீன்னா ஆண்டவர் பாப்பா இந்த வருஷமும் இதே அளவுகோல் தான் உனக்கு இருக்கும், அடுத்த வருஷமும் இதே அளவுகோல் தான். நீ அவங்கள பார்த்து நிற்கிற, அவங்களுக்கு சரிந்து விடுதே, அவங்கள ஆசீர்வாதத்தில் பெருகின்னு இருக்கிறாங்களே. அல்லேலூயா. ஆனால் உன்கிட்ட தான் பிரச்சனை இருக்கிறது. நீ எதை விதைக்கிறாயோ அதை. அல்லேலூயா. மத்தேயு 13:24 வேறொரு ஊமையை அவர்களுக்கு சொன்னார். பரலோக ராஜ்யம் தன் நிலத்தில் நல்ல விதையை விதைத்து மனுஷனுக்கு ஒப்பாய் இருக்கிறது. கவனிங்க, பரலோக ராஜ்யம் தன் நிலத்தில் நல்ல விதையை விதைத்த மனுஷனுக்கு ஒப்பா இருக்கிறது. இன்னைக்கு சொல்றோம், நான் நல்ல விதை விதைக்கிறேன், ஆனா ஏன் என்னால நான் விதைச்சது பலன் எனக்கு இல்லை, ஏன் என்னால் ஆசீர்வதிக்கப்பட முடியல? அல்லேலூயா. நான் நல்ல விதை தான் வச்சேன், நல்ல ஒரு ஆசீர்வாதம் தான் விதைச்சேன். ஆனா வேதம் சொல்லுகிறது, அடுத்த வசனம் வாசிங்க, மனுஷன் நித்திரை பண்ணுகையில் சத்துரு வந்து கோதுமைக்குள் களைகளை விதைத்து விட்டு போனான். அல்லேலூயா. ஆனா நீ நல்ல விதை விதைக்கணும்னு நினைக்கிற, ஆனா நீ நித்திரை பண்ணும்போது, நீ கவனக்குறைவா இருக்கும் போது, நீ தெளிவில்லாத போது சத்துரு உள்ள நுழைந்து களையை விதைக்கிறான். அல்லேலூயா. இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு ஆவிக்குரிய நித்திரைக்குள்ள இருக்கிறாயா? நான் சொல்றேன், நீங்க தினம் தூங்கி எழுந்துக்கிற நித்திரைக்குள்ள இல்ல, ஆவிக்குரிய நித்திரை. இன்னும் ஒரு தெளிவில்லாம, ஆமென், ஆண்டவர் உன்னோட பேசுகிறத புரிந்து கொள்ளாமல், தேவனுடைய ஆசீர்வாதத்தை அனுபவிக்க முடியாமல், ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர முடியாமல் இன்னும் நித்திரைக்குள்ள இருக்கிறாயா? நல்லதை தான் விதைக்கிற, ஆனால் இன்னைக்கு எப்படி, உதாரணத்துக்கு பாருங்க, போன வருஷத்துல 2 திருடன் ஒரு வீட்டுக்கு போனான். வீட்டுக்கு போகும்போது ஏதோ கொஞ்சமாக திருட தான் போனான். உள்ள ஒரு அம்மா நாடகம் பார்த்துன்னு இருந்தது. இவன் உள்ளே போயிட்டு கிச்சன் வரைக்கும் சுற்றி வர வரைக்கும் அந்த அம்மா நாடகத்துலேருந்து கொஞ்சம் கூட திரும்பி பார்க்கலையா. இப்போ திருடனுக்கு ரொம்ப நம்பிக்கை வந்துச்சு. என்ன நம்பிக்கை வந்துச்சு? ஆகா, இந்த அம்மா நாடகத்தில் மூழ்கிச்சு, நம்ம கொஞ்சமாக எடுத்துன்னு போனால் பிரச்சனை இல்லை, இன்னும் 2 பேரை கூப்பிட்டு பீரோவே தூக்கின்னு போயிடலாம். அல்லேலூயா. இன்னும் 2 பேருக்கு ஃபோன் பண்ணிக்கிறான், நாங்கள் 2 பேர் வந்தோம், நாங்களே பயந்துன்னு வந்தோம், ஆனால் அந்த அம்மா கொஞ்சம் கூட அசராமல் நாடகத்தை பார்த்துனுக்குது, நம்ம வந்து கஷ்டப்பட்டு எடுக்கிறதுக்கு வேணாம், பீரோவே தூக்கின்னு போயிடலாம். அல்லேலூயா. 4 பேர் வந்து பீரோவை படிக்கட்டு வரைக்கும் தூக்கின்னு போயிருக்கிறோம். அல்லேலூயா. அந்த அம்மா அங்கே நாடகம் முடிஞ்சவொன்னு பீரோவை பார்க்க தேடிக்குது, பீரோவை காணும். அல்லேலூயா. போலீஸுக்கு ஒரே குழப்பம், இவ்வளோ பெரிய இடத்துல வந்து பீரோவை தூக்கின்னு போயிருக்கிறானே, எவ்வளோ பெரிய திருடன், அவனை முதல்ல விசாரிக்கணும்பா. அல்லேலூயா. இதுமாரி ஒரு திருடன் நான் பார்த்ததில்லைன்னு சொல்லி திருடனை கண்டுபிடிச்சி கேட்டா, ஐயா நாங்கள் 2 பேர் வந்தோம், கொஞ்சமாக எடுத்துன்னு போகலான்னு நினச்சோம், ஆனால் இந்த அம்மா நாடகத்தில் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக பார்த்து இருந்தது, எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது, எது கொஞ்சமாக எடுத்துன்னு போது இன்னும் 2 பேர் கூட்டின்னு வந்து நாங்கள் என்ன பண்ணிட்டோம், பீரோவை தூக்கின்னு போயிட்டோம். ஐயா அல்லேலூயா. திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்க வரான். உன் வாழ்க்கையில், ஆவிக்குற வாழ்க்கையில்
நீங்கள் கொஞ்சம் தெளிவில்லாமல் போயிட்டீங்கன்னா திருடன் உள்ளே வந்துடுவான். அல்லேலூயா. நீ நல்ல விதை விதைச்சுன்னு இருக்கிற, வாரத்தில் நல்ல விதைக்கிற, ஆனால் இந்த வாரத்துக்குள்ளே நீ வருகிற வாழ்க்கையில் உன் விதைக்குள்ள கலைகளை கொண்டு வரான். அல்லேலூயா. கவனக்குறைவு, ஆண்டவருக்கு பயம் இல்லாத ஒரு வாழ்க்கை, உன் வாழ்க்கையில் இன்னும் சாட்சி இல்லாதபடிக்கு சத்துரு என்ன பண்ணுறான், உள்ளே போகிறான். அப்போ உங்கள் வாழ்க்கையில் பிசாசுக்கு என்ன பண்ணக்கூடாது, இடம் கூடாது இருப்பீராக. இங்கே வேலைக்காரன் சொல்லுகிறான், 27 வசனம் வாசிங்க. வீட்டு எஜமானுடைய வேலைக்காரர் அவனிடத்தில் வந்து, ஆண்டவனே, நீர் உமது நிலத்தில் நல்ல விதையை விதைத்தீர் அல்லவா, பின்னை அதில் களைகள் எப்படி உண்டானது என்றார்கள். அதற்கு அவன், சத்துரு அதை செய்தான். நான் சொல்றேன், உன் சத்துரு நீ அறிந்திருக்கிற நினைக்கிற சத்துரு இல்லை, பிசாசு தான் உன் சத்துரு. உன் ஜெபத்தை திருடுவான், உன் பரிசுத்தத்தை திருடுவான், உன் சபை கூடி வருதலை திருடுவான், உன் நற்பெயரை திருடுவான், ஆண்டவருடைய வருகைக்கு நீ ஆயத்தப்படுகிறதை திருடுவான். அல்லேலூயா. அவன் திருட மாத்திரம் இல்லை, உன்னை கொல்லவும் உன்னை அழிக்கவும் உன்னுடைய எல்லாவற்றையும் அழிக்கக்கூடிய ஒரு திருடன். வேதம் சொல்லுது, அந்த திருடனுக்கு மாத்திரம் நீ இடம் கொடுக்காத. அல்லேலூயா. இங்கே அந்த எஜமான் சொல்கிறான், நீ அறுக்காதப்பா, வளர்ந்து போகட்டும். வளர்ந்த பிறகு அறுப்பு வரும்போது களைகளை பிடுங்கி அதை சுட்டெரித்த அக்கினியில் போடு. ஆனால் கோதுமையோ களஞ்சியத்தில் சேரு. அல்லேலூயா. அல்லேலூயா. இப்போ பாருங்க, நான் ஆண்டவருக்கு என் வாழ்க்கையில் மறைந்து இன்னும் இருக்கிற சில குறைவுகள் உன்னை எங்கே கொண்டு போயிட்டு இருந்தேன்னா, ஆண்டவரோடு இல்லாத ஒரு இடத்துக்கு உன்னை கொண்டு போய்விடும். ஆனால் நீ ஆண்டவரோடு இருந்தீன்னா நீ களஞ்சியத்தில் சேர்க்கப்படுவாய், பண்டக சாலையில் சேர்க்கப்படுவாய். அல்லேலூயா. அல்லேலூயா. இப்போ வேதம் சொல்லுகிறது பாருங்க, இந்த விதையை குறிக்கணும். விதை என்பது வசனம், நல்ல விதை என்பது மனுஷகுமாரன், கெட்டதை விதைக்கிறவன் பிசாசு. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ பரலோக ராஜ்யத்தில் நம்ம என்ன பண்ணோம், நாம் விதைக்கப்பட வேண்டும். வேதம் சொல்லுகிறது, மத்தேயு 12:35 வசனத்தில், நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான், பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். அல்லேலூயா. அப்போ நல்ல மனுஷன் பொக்கிஷம் நல்லதை எடுத்து கொடுக்கிறான், நல்லதை எடுத்து கொடுக்கிறான். நல்ல ஒரு சமாதானத்தை, சாந்தத்தை, அன்பை, ஆசீர்வாதத்தை எடுத்து கொடுக்கிறான். ஆனால் பொல்லாத மனுஷன் தன் இருதயத்திலிருந்து எதை எடுத்து கொடுக்கிறான், பொல்லாததை எடுத்து கொடுக்கிறான். அல்லேலூயா. மரத்தை அதன் கனிகளினால் அறிவீர்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய இருதயத்தில் விதைக்கப்படுகிற காரியம் நல்ல பொக்கிஷசாலியாக நாம் விதைக்கப்பட வேண்டும். அல்லேலூயா. கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை, கர்த்தருடைய நன்மையை நீ விதைக்கப்படும் போது உன் இருதயத்தில் நீ எப்படி எடுத்து கொடுப்ப, நல்ல ஒரு சமாதானத்தை, ஆசீர்வாதத்தை, சந்தோஷத்தை எடுத்து கொடுப்ப. இன்னைக்கு அநேகருடைய இருதயங்கள் என்ன இருக்குது, பொல்லாததாக இருக்கிறது. அல்லேலூயா. வாசிங்கள், நீங்கள் 2 கொரிந்தியர் 9:7 வசனம் வாசிங்க. அவனவன் விசுனமாயும் அல்ல கட்டாயமாயும் அல்ல, தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன், உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாயிருக்கிறார். அப்ப சிறுக விதைக்கிறவன் என்றால் யாரு? சிறுக விதைக்கிறவன் யாரு? சிறுக விதைக்கிறவன் யாரு? व्यसनத்தோடு, கட்டாயத்தோடு, இன்னையா கொடுத்தே ஆகணுமா, ஆண்டவர் விதைச்சே ஆகணுமா. சிறுக விதைக்கிறவன் யாரு? व्यसनத்தோடு, கஷ்டத்தோடு போடுறவன். அல்லேலூயா. கஷ்டத்தோடு விதைக்கிறவன் எப்படி விதைக்கணும் தெரியுமா? கம்பீரத்தோடு விதைக்கணும். ஏன் தெரியுமா? கண்ணீரோடு விதைக்கிறவன் கம்பீரத்தோடு இருப்பான். நீ வயல்வெளியில் போய், விவசாயி போய் பாருங்க, அவன் விதைக்கிறதுல சோர்ந்து போய் கண்ணீரோடு, ஐயோ இது விதைச்ச என்ன வருமானம் வருதோ இல்லையோ, நான் விதைக்கிறேன்யா, நான் பலனை பார்ப்பேன். அவனுக்கு லாபம் வருதோ இல்லையோ, தான் விதைச்சிருக்குதுல கொஞ்சம் இருக்குது, அது நான் விதைச்சதுல ஒரு பலன் இருக்குதுப்பா. இன்னைக்கு நம்ம எப்படி விதைக்கிறோம்? வேதனையோடு விதைக்கிறோம். விதைக்கணுமா, கொடுக்கணுமா, செய்யணுமா, இப்படி ஆண்டவர் பார்த்தீங்கன்னா நீ சிறுக விதைக்கிற. இது கேட்ட பலனை ஆண்டவர் என்ன பண்றார்? என் நிமித்தம் ஒரு கலசம் தண்ணீரை கொடுக்கிறவன் பலனை அடையாமல் போவதில்லை. இந்த சிறியவருக்கு நீ எதை செய்கிறாயோ அது எனக்கே செய்கிறாய். அப்போ சிறிய காரியங்களை சிறிய ஆசீர்வாதம் போவோம். ஆனால் நீ பெருசாக விதைக்கப்படும் போது, என் ஆண்டவர் பெரியவர்,
அப்ப ராஜ்யத்துக்கு நான் பெருசா விதைக்கிறையா? அதை நீ விதைக்கப்படும் போது, உற்சாகத்தோடு விதைக்கப்படும் போது, தன் இருதயத்தின் மனதின் நியமித்தபடி விதைக்கப்படும் போது, கர்த்தர் அதை பெரிதாக ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப சிறுக விதைக்கிறவன் யாரு? வசனத்தோடு. நீ கொடுத்து ஆகணுமா, இது விதைச்சு ஆகணுமா, எனக்கே ஒன்றும் இல்லாமக்குது, உனக்கே ஒன்றும் இல்லாமல் இருக்கிற விசுவாசமே இல்லாமல் நீ விதைச்சினா, நீ விசுவாசம் இல்லாமல் விதைக்கிறது பிரயோஜனம் இல்லை. நீ விதைக்க முதல் என் சூழ்நிலை இப்படி இருக்குது, நான் விதைக்கிறையா, என் ஆண்டவர் அதை அறுக்கும்படி எனக்கு ஆசீர்வாதத்தை தருவார். சூழ்நிலை பார்த்து விதைக்காத, கஷ்டத்தை பார்த்து விதைக்காத. என் ஆண்டவர் எல்லா சூழ்நிலையை மாற்றக்கூடியவர். அல்லேலூயா. உன்னால நீ விதைச்சது, நீ விதைக்க முடியாத ஒரு சூழ்நிலை, அதுதான் விசுவாசம். எதுக்கு விசுவாசம் கொடுத்துருக்குது? எல்லாம் இருந்து நீ விதைக்கிறது இல்லை. எனக்கு இந்த சூழ்நிலை கொடுக்க முடியாது, என் ஆண்டவருக்காக ராஜ்யத்துக்காக விதைக்க முடியாது, ஆனாலும் நான் விதைக்கிறேன். என் ஆண்டவர் நீதிமானுடைய வீடு அப்பத்துக்கு ஏந்தி நிற்பது இல்லை. நீங்க ஆலயத்துக்கு வர எதுக்கு தெரியுமா வரோம்? கேட்டுட்டு போவல, நீ ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், நீ உயிர்ப்பிக்கப்பட வேண்டும், உனக்குள்ள இருக்கிறவர் பெரியவர் என்பதை நீ அறியணும். அதனால தான் இதை போதிச்சுன்னு இருக்கிறேன். இன்னைக்கு சூழ்நிலைகள் உனக்கு எதிராக இருக்கலாம், ஆனால் அந்த சூழ்நிலையை மாற்றக்கூடிய ஆண்டவர் உன் நடுவில் இருக்கிறார். அதை விசுவாசிக்கணும். அல்லேலூயா. ஐயோ இவ்வளோ நெருக்கம், இவ்வளோ கஷ்டம், எப்படி விதைக்கணும் அதை நீ பார்க்காதையா, விளைய செய்கிற தேவனை பார். அல்லேலூயா. நீர் பாய்ச்சுகிறவனால அல்ல, நடுகிறவனால அல்ல, விளைய செய்கிற தேவன் உன்னோடு கூட இருக்கிறார். அது 30, 60, 100 பலன் கொடுக்கும். விளைய செய்கிற தேவன் உன்னோடு இருக்கிறார். அல்லேலூயா. ஒரு ராத்திரியிலே உன்னை உயர்த்தக்கூடிய தேவன் உன்னோடு கூட இருக்கிறார். ஒரு மனமாற்றம் இந்த நாளிலே கர்த்தர் உனக்கு பெரிய காரியங்களை செய்வார். நீ விதைக்கப்படும் போது வசனத்தோடு, கஷ்டத்தோடு அப்படி விதைக்காத. ஆண்டவர் சொல்றாரு, உற்சாகமாய் கொடுக்கிற இடத்துல தேவன் பிரியமா இருக்கிறார். அல்லேலூயா. நீ விதைக்கும் போது அவரை பாரு. அல்லேலூயா. நீ நன்மையை விதை, சந்தோஷத்தை விதை, ஆசீர்வாதத்தை விசுவாசத்தோட விதை, அதை பலனை உன் கண்கள் காணும். அல்லேலூயா. யோபு சாதாரணமா இல்லைங்க, அந்நிய கண்கள் இல்லை, என் கண்ணே காணுன்ட்டார். அல்லேலூயா. கூட இருந்தெல்லாம் சொல்லிட்டான், ஐயோ எல்லாம் ஆசீர்வாதம் முடிஞ்சு போச்சு, எல்லாம் முடிஞ்சு போச்சு, உன் வாயால் உன் பாவத்தால் எல்லாம் முடிஞ்சு போச்சு, எல்லாம் டிஸ்கரேஜ் பண்ணாங்க. ஆனால் யோபுக்கு ஒன்று தெரியும், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். என் ஆண்டவர் கொடுத்தாலும் அது ரெட்டிப்பாய் கொடுக்கிற தேவன், ரெட்டிப்பாய் கொடுக்கிற தேவன். உன்னை தரித்திரத்தில் இருந்து மற்றவங்க அவல நிலையில் உன்னை வைக்கிற தேவன் அல்ல. உன் தலையை உயர்த்தி சத்துருக்களுக்கு முன்பாக உன்னை எண்ணெயினால் அபிஷேகிக்கிற தேவன். விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசித்தால் நீதிமான் பிழைப்பான். வசனத்தை விசுவாசிங்க. அல்லேலூயா. தன் இருதயத்தின் நியமத்தின்படி 9ஆம் வசனம் வாசிங்க. வாரி இறைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான், அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும் என்று எழுதியிருக்கிறபடியாகும். வாரி இறைத்தான். அல்லேலூயா. ஏழைகளுக்கு கொடுத்தான், அவனுடைய நீதி நிலைத்திருந்தது. அல்லேலூயா. நீ வாரி இறைக்கிறத ஆண்டவர் பார்த்துனுக்கிறாரு. அல்லேலூயா. நீ இறைக்கிறது எவ்வளவு என்று எண்ணி இருக்கிறாரு. உன் தலைமுடி ஒவ்வொன்றையும் எண்ணி வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. அல்லேலூயா. காசுக்கு வாங்கின அந்த குருவி கீழே விழுவது கூட அவருடைய அனுமதி இல்லையா, உன் தலைமுடியை எண்ணி வச்சிருக்கிறாரா. அப்ப நீ வாரி இறைக்கும் போது அதை அவர் அறிந்திருக்கவில்லையா? நீதிமொழிகள் 11:24 வாசிங்க. நீதிமொழிகள் 11:24. வாரி இறைத்தும் விருத்தி அடைவார் உண்டு, அதிகமாய் பிசினிதனம் பண்ணியும் அடைவாரும் உண்டு. ஆவிக்குரிய வாழ்க்கையில் என்ன இருக்கக்கூடாது? உனக்கு பிசினிதானம் இருக்கக்கூடாது. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப பிசினிதானம் இருந்துச்சுன்னா இயேசு உனக்குள்ள இல்லை. அல்லேலூயா. நீ நான் தான் ஜெபம் பண்ணாலும், கருத்தா பண்ணாலும், விசுவாசமா பேசினாலும், உனக்குள்ள பெருக விதைக்கக்கூடிய அனுபவம் இல்லைன்னா நீ ஆசீர்வாதத்தை பார்க்க முடியாது. அல்லேலூயா. வாரி அரித்து விருத்தி அடைவார் உண்டு, அதிகமாய் பிசினிதனம் பண்ணியும் வறுமை அடைவார் உண்டு. அல்லேலூயா. அல்லேலூயா. உன் கூட இருக்கிறவர் யார் தெரியுமா? அல்லேலூயா. அவர் பெரியவர். அல்லேலூயா.
பாருங்க, வனாந்தரத்தில் இயேசு பின்னாடி வந்தாங்க. சீசர் கேட்டாங்க, என்ன பண்ணுறது இவங்கள? ஆண்டவரே, வந்தவனே ஊருக்கு அமிச்சிட ஆண்டவரே. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், உங்ககிட்ட என்ன இருக்குது? ஆண்டவரே, 200 காசுக்கு தான் ஆண்டவரே, பிட்டு கூத்தாலும் அவன் பயங்கரமாக இருக்கிறான் ஆண்டவரே. ஒரே அப்பத்தை ஒரே வாயில் போட்டு இருக்கிறான் ஆண்டவரே. இவனுக்கு எப்படி ஆண்டவரை கொடுக்குறது? ஆண்டவர் சொன்ன, உங்ககிட்ட என்ன இருக்குது? போய் பார்த்தா பையன்கிட்ட 5 அப்பம் 2 மீன். அல்லேலூயா. வேதம் சொல்லுது, திருப்தியாய் சாப்பிட்டார்கள். என் ஆண்டவிடத்தில் வந்தினா, அவரை நம்பி வந்துட்டினா, உன்னை வறுமையில் வைக்க மாட்டார், உன்னை திருப்தியாய் நடத்துவார். அல்லேலூயா. உன் ஆகாரத்தை திருப்தியாக நடத்துவார், உன் கையின் பிரயாசத்தை திருப்தியாக நடத்துவார், உன் வீட்டை திருப்தியாக நடத்துவார். விசுவாசிக்கிறீங்களா? ஒரு வனாந்தரத்தில் நம்ப முடியாத இடத்துல ஒரு பெரிய அதிசயத்தை செய்கிற தேவன் ஏன் ஆண்டவர் தேடி வந்து உன் வாழ்க்கையில் பெரிய காரியம் செய்ய மாட்டாரா? அல்லேலூயா. உனக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். நீ ஜெபிக்க ஜெபிக்க உனக்குள்ள இருக்க அந்த பிசினி தானும் வறுமை, அல்லேலூயா, எல்லா நெருக்கத்தை உள்ளேருந்து எடுத்து போட்டுருவார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால தான் பாருங்க, நீங்கள் 10ஆம் வசனம் வாசிங்க. அதே வசனம், அதிகாரம். விதைக்கிறவனுக்கு விதையும் ஆகாரத்தையும் உங்களுக்கு விதையை அளித்து பெருக பண்ணி உங்கள் நீதியின் விளைச்சலை வர்த்திக்க செய்வார். நீ விதை விதைச்சுனா, பொருள் விதைச்சுனா, நீ பணத்தை விதைச்சால, நீ எதை விதைக்கிற அதை எல்லாவற்றையும் ஆண்டவனுக்கு பெருக பண்ணுவார். அல்லேலூயா. உங்கள் நீதியின் விளைச்சலை வர்த்திக்க பண்ணுவார். நீங்க ஆராதிக்க வந்திருக்கிற தேவன் யார் தெரியுமா? உன் இருக்கிறத வர்த்திக்க பண்ணுகிற தேவன். அல்லேலூயா. உன்னுடைய ஆசீர்வாதத்தை பெருக செய்கிற தேவன். அல்லேலூயா. நீ எவ்வளவு இருக படிச்சு வச்சாலும் உள்ள பூச்சி வந்துடும். ஆனால் ஆண்டவர் உள்ள வந்துட்டார்னா அதை வர்த்திக்க செய்கிற தேவனா இருக்கிறார், அதை பெருக செய்கிற தேவனா இருக்கிறார். உனக்குள்ள அந்த விசுவாசம் உள்ள வரணும். உன்னை கட்டி வைத்திருக்கிற அந்த பிசிதனத்தை ஆவியை உன்னை விட்டு நீ துரத்தணும். அல்லேலூயா. உனக்குள்ள கொடுக்க முடியாம, ஆண்டவருக்கு விதைக்க முடியாம தடுக்கக்கூடிய அந்த பிசிதனத்தை, பிசாசின் ஆவியை உனக்குள்ள என்ன பண்ணும்? வெளியேற்றும். அல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்தில் நான் பெருக விதைக்க போகிறேன், ஜெபத்தை பெருக விதைக்க போகிறேன், ஆவிக்குரிய ஜீவித்தை பெருக விதைக்க போகிறேன். ஆமென். இன்னும் ஆண்டவருக்காக முன்னேற போகிறேன். நீ எவ்வளவு பெருக பெருக விதைக்க 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 கர்த்தர் அதன் பலனை நீ பார்த்து கொண்டே இருப்பாய். அல்லேலூயா. உன்னுடைய ஆசீர்வாதத்தை, உன்னுடைய நன்மை நீ விதைக்கப்படும் போது அதன் ஆசீர்வாதத்தை நீ பெற்றுக்கொள்ளுவாய். அல்லேலூயா. இங்கே பார்க்கிற 3 காரியங்களை நாம் தியானிக்கலாம். இங்கே பார்த்தோம், உங்களுக்கு விதையை அளித்ததை பெருக பண்ணி உங்கள் நீதின் விளைச்சலை வர்த்திக்க பண்ணுகிறார். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் வர்த்திக்க பண்ணுகிறார், பெருக பண்ணுவார். 3 காரியங்கள்: மேன்மையை பெருக பண்ணுவார், ஆசீர்வாதத்தை பெருக பண்ணுவார், மகிழ்ச்சியினால் பெருக பண்ணுவார். மேன்மையை பெருக பண்ணுவார், ஆசீர்வாதத்தை பெருக பண்ணுவார், மகிழ்ச்சியினால் பெருக பண்ணுவார். முதல் காரியத்தை பார்க்கலாம். சங்கீதம் 71ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். என் மேன்மையும் பெருக பண்ணி என்னை மறுபடியும் தேற்றுவீர். அல்லேலூயா. இங்க வசனம் சொல்லுகிறது, என் மேன்மையை பெருக பண்ணி மறுபடியும் தேற்றுவீர். அல்லேலூயா. ஆண்டவர் உன்னை மேன்மைப்படுத்தி உன்னை தேற்றுகிற தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. உனக்குள்ள இருக்கிற உன்னை இன்னும் கர்த்தர் உயர்த்தி, இன்னும் கர்த்தர் உன்னை சிறப்பாக்கி, இன்னும் உன் பெயரை அநேகர் அறியும்படியாக கர்த்தர் மேன்மைப்படுத்துகிற தேவனா இருக்கிறார். இங்கே யோவான் சாணனை குறித்து ஒரு சாட்சி சொல்லப்படுகிறது. மத்தேயு 11ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை கேட்போம். அல்லவென்றால் எதை பார்க்க போனீர்கள்? தீர்க்கதரிசியையோ? ஆம், தீர்க்கதரிசியை பார்க்கிலும் மேன்மை உள்ளவனையே என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். கவனிங்க, இந்த அதிகாரத்தில் 3 முறை ஆண்டவர் சொல்றாரு, எதை பார்க்க போனீர்கள், எதை பார்க்க போனீர்கள், எதை பார்க்க போனீர்கள். இப்போ உங்களை பார்த்து கேட்கிற, எதை பார்க்க வந்து இருக்கிறீர்கள்? அல்லேலூயா. இயேசு என்ன கேட்டாரு? எதை பார்க்க போனீர்கள், எதை பார்க்க போனீர்கள், எதை பார்க்க போனீர்கள். இப்போ நான் உங்களை கேட்கிறேன், எதை பார்க்க வந்திருக்கிறீர்கள்? அல்லேலூயா. அப்போ யோவான் சாணகன் வனாந்தரத்தில் என்ன பண்றான்? போதிச்சுன்னு இருக்கிறான். இங்கே கர்த்தர் சொல்ற, எதை பார்க்க போனீர்கள்? காற்றினால் அசையும் நாணலையோ? அல்லேலூயா. அங்க இருக்கிற
அங்கே இருக்கிற லைட்டை பார்க்க போனீங்களா? டிவியை பார்க்க போனீங்களா? அல்லேலூயா. எப்படி கட்டி இருக்கிறாங்க? யார் புதுசாக வந்திருக்கிறாங்க? பார்க்க வந்திருக்கிறீர்களோ? அல்லேலூயா. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா 8ஆம் வசனத்தில், எதை பார்க்க போனீர்கள்? மெல்லியம் வஸ்திரம் தரித்து கொண்டிருக்கிறவன் மனுஷனையோ? மெல்லியம் வஸ்திரம் தரித்து இருக்கிறவன் அரசர் மாளிகையில் இருக்கிறார்கள். அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் எதை பார்க்க போறாங்க? கர்த்தருடைய வார்த்தை வரும்போது அதை பார்க்குது இல்லை. அல்லேலூயா. அவங்க என்ன பண்றாங்க, இவங்க என்ன பண்றாங்க, இங்க என்ன பிரச்சனை இருக்குது? அல்லேலூயா. இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், வனாந்திரத்துக்கு எதை பார்க்க போனேன்? அங்க அசைகிறத பார்க்குறியா? அங்க அசையாம இருக்கிறத பார்க்க போறியா? இல்லை இவங்க வஸ்திரத்தை பார்க்குறியா, அவங்க வஸ்திரத்தை பார்க்குறீங்களா? நீங்க 9ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, எதை பார்க்க போனீர்கள்? தீர்க்கதரிசியா? இன்னைக்கு சொல்றேன், நிறைய பேர் கர்த்தருடைய வார்த்தையை பார்க்க போறதில்லை. யாரை பார்க்க போறாங்க? தீர்க்கதரிசி. எனக்குள்ள இருக்குதெல்லாம் சொல்லுவார். அல்லேலூயா. நீ கர்த்தரை பார்க்க ஆரம்பிச்சிட்டினா தீர்க்கதரிசி உன்னை பார்க்க ஆரம்பிச்சிடுவார். அல்லேலூயா. அல்லேலூயா. இங்க ஆண்டவர் கேட்கிறார், தீர்க்கதரிசியை பார்க்க போனீங்களா? யோவான் சொன்னாங்க தீர்க்கதரிசி. எனக்கு அன்பான சபையே, நான் உனக்கு சொல்லுகிறேன், வசனம் சத்தியம் உனக்கு முக்கியம். நீ வசனத்தை முக்கியப்படுத்தாம ஆண்டவரை தேடாம தீர்க்க தரிசனத்தை தேடி போய் தலையை விட்டுட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு வாழ்க்கை. அல்லேலூயா. அல்லேலூயா. இங்க வேதம் சொல்லுது 9ஆம் வசனத்தில், தீர்க்க தரிசியோ தீர்க்க தரிசியை பார்க்கிலும் மேன்மை உள்ளவன் யோவான் ஸ்நானகன். அல்லேலூயா. அப்ப ஆண்டவரை நீ பார்க்க ஆரம்பிச்சிட்டினா, ஆண்டவரை தேட ஆரம்பிச்சிட்டினா தீர்க்க தரிசனம் உன்னை தேடி வரும். அல்லேலூயா. நீ சாதாரணமா நீ இப்ப ஆராதனையில் தீர்க்க தரிசனம் உன்னை தேடி வரும். நீ சாதாரணமா இருப்ப, நீ பேசும்போது தீர்க்க தரிசனமா கர்த்தர் உன்னோட பேசுவாரு. அல்லேலூயா. இப்ப நம்முடைய வாழ்க்கையில நம்ம எதை பார்க்கிறோம்? ஆனால் இங்கு யோவான் ஸ்நானகன் மேன்மை உள்ளவனா இருந்தான். பாருங்க, அவன் யாரா இருக்கிறான்? எலியாவின் ஆவி உடையவனா இருக்கிறான். அல்லேலூயா. அவனை குறித்து மேசியா என்று சொன்னார்கள். யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு ஒன்றும் இல்லாமல் இருக்குதுங்க. நிறைய பேர் நான் சொல்கிறான், நான் ரெவரண்ட்டு, நான் பிஷப்பு, நான் யார் தெரியுமா? வல்லமுள்ள ஊழியக்காரன். தொட்டா கீழே விழுந்துருவான், மரிச்சவங்களை எழுப்புமே. அல்லேலூயா. ஆனால் யோவான் ஸ்நானகன் பேசுனா ஒருத்தனை எதிர்த்து பேசக்கூடாது. அந்த அளவுக்கு கர்த்தருடைய ஆவியானவர் அவரை நிறைத்திருந்தார். ஆனால் அப்படிப்பட்ட யோவான் ஸ்நானகனை குறித்து வசனம் சொல்லுகிறது. யோவான் 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் வாசிங்க. யோவான் 1:19. எருசலேமிலிருந்து யூதர்கள் ஆசாரியரையும் லேவியரையும் யோவானிடத்தில் அனுப்பி, நீர் யார் என்று கேட்டாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. இப்ப பாருங்க, நீங்க நல்ல கர்த்தரால பயன்படுத்துறீங்க. உடனே உங்களை பார்த்து நீ யாருன்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? என்ன பார்த்தா யாருன்னு கேட்குற? எனக்குன்னு ஒரு கூட்டம் இருக்குது, என்னை யார் நினச்சினுக்கிற? நான் யார்? ஒரு வல்லமையுள்ள ஊழியக்காரர். என்ன போய் யாருன்னு கேட்குறியா? அல்லேலூயா. நீங்கள் விசுவாசிங்க யாருன்னா ரொம்ப வருஷங்களில் போய் சர்ச்சைக்கு வரவங்களை பார்த்து யாருங்க நீ கேட்டிங்கன்னா கோவம் வந்துடும். அல்லேலூயா. யார் என்ன பார்த்து கேட்குற? எத்தனை வருஷமாக நான் வைராக்கியமாக இருக்கிறேன், என்ன பார்த்து யாருன்னு கேட்குறேன். அல்லேலூயா. ஆனால் யோவான் ஸ்நானகனை பார்த்து கேட்குறேன், நீ யார்? அல்லேலூயா. அவன் வேதம் சொல்லுது, அவன் மறுதலிக்காமல், இயேசுவோடு கூட இருந்தோம் மறுதலிச்சிட்டாங்க. இயேசுவோட கூட படுத்து உறங்கி வசனத்தை கேட்டு நல்ல ஜபத்துலலாம் மலைக்கு கீழே எல்லாம் வந்து போனவன் இயேசு யாருன்னு தெரியாதுன்ட்டான். அல்லேலூயா. ஆனால் யோவான் ஸ்நானகன் மறுதலியாமல், நான் கிறிஸ்துவ அல்ல, நான் எலியா அல்ல. அல்லேலூயா. அப்ப நீ யாரியா? நான் வனாந்திரத்தில் கூப்பிடுகிற வெறும் சத்தம். அல்லேலூயா. நான் வெறும் சத்தங்க, நான் ஒரு பிரபலமான ஊழியக்காரன் இல்லை. அதனால தான் இயேசு அவனை குறித்து சாட்சி சொன்னார், தீர்க்கதரிசியை பார்க்கிலும் அவன் மேன்மை உள்ளவன். அவனுக்கு ஒன்று தெரியும், நான் வழியை ஆயத்தம் பண்ணுகிறவன். நீ ஒன்று தெரியணும், என் ஆண்டவர் எனக்கு கொடுத்த வேலை பணிவிட வேலை, நான் அதை ஒழுங்காக செய்யணும். இயேசு சொன்னார், நான் பந்தி விசாரிப்புக்காரனாக இருந்தோம், உன்னிடத்தில் பணிவிடக்காரனை போல இருக்கிறேன். நீ எவ்வளோ கர்த்தர் உன்னை உயர்த்தினாலும், கர்த்தர் எவ்வளோ உன்னை ஆசீர்வதித்தாலோ, எவ்வளோ அபிஷேகம் கொடுத்தாலோ, நீ ஒன்று சொல்லும், நான் காலுக்கு கீழே அவர் பாதரட்சி அவிழ்க்கிறதுக்கு நான் பாத்திரவான் இல்லை. அல்லேலூயா. நீ எவ்வளவுக்கு எவ்வளவு உன் சிந்தை தாழ்த்தப்படுகிறாயோ அந்த அளவுக்கு கர்த்தர் உன்னை மேன்மைக்கு மேலே மேன்மையாக வைத்து கொண்டு இருப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. சொல்றா, நான் வனாந்திரத்தில் கூப்பிடுகிற சத்தமாக இருக்கிறேன். அல்லேலூயா. நான் எலியா இல்லைப்பா,
ஆனால் வேதம் சொல்லுது அவன் எலியாவின் ஆவி உடையவன். எலியாவின் ஆவி உடையனா அப்படிப்பட்ட ஒரு சத்தம், அது எப்படிப்பட்ட மனுஷனையும் மனம் திரும்ப செய்யக்கூடிய ஒரு சத்தம். அல்லேலூயா, அல்லேலூயா. வேதம் சொல்லுது கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தை போதிக்கும், மேன்மைக்கு முன்னாது தாழ்மை. நீ மேன்மையா இருக்கணும்னா உனக்குள்ள தாழ்மை இருக்கணும். அல்லேலூயா. இயேசு சிலுவையின் மரண பரிந்தும் தன்னை தாழ்த்தினார். வாசிங்கள் யோவான் 1ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் வாசிங்க. அவர் எனக்கு பின்வந்தும் என்னிலும் மேன்மை உள்ளவர், அவருடைய பாதரட்சியின் வாரை அவிழ்ப்பதற்கு நான் பாத்திரன் அல்ல என்றான். கவனிங்க, இங்க யோவான் சொல்லுகிறார் எனக்கு அவர் பின்வந்தும் அவர் என்னிலும் மேன்மை உள்ளவருங்க. அல்லேலூயா. அவன் தன்னை மேன்மைப்படுத்தலங்க. இப்போ கூட இயேசுவோடு இருந்த சீசர்லாம் யோவான் சாணம் கூட இருக்கிறாங்க. அல்லேலூயா. ஆனால் கூட இருந்த எல்லாரும் பார்த்து சொல்றாரு எனக்கு பின்னே வந்தும் அவர் என்னிலும் மேன்மை உள்ளவர். எல்லாம் அசந்து போறான். ஐயா நீங்க தான் மேன்மை உள்ளவர், நீங்க தான் தீர்க்கதரிசி, நீங்க தான் வல்லமை உள்ளவர், உங்களுக்கு பின்னாடி வந்து யார் அவர் மேன்மை உள்ளவர்? அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, தன்னை ஒரு நாளும் அவர் என்ன செய்யல, மேன்மைப்படுத்தவே இல்லை, தன்னை சிறுகப்படுத்தினார். அல்லேலூயா. நான் பின்னாடி தான்ப்பா, எனக்கு பின்னாடி தான்ப்பா வராரு, ஆனாலும் என்னில் அவர் மேன்மை உள்ளவர். நீ ஆண்டவரை மேன்மைப்படுத்த கர்த்தர் உன்னை உயர்த்தினே இருப்பார். அல்லேலூயா. நீ எந்த அளவுக்கு நீ ஆண்டவரை விதைக்கிறையோ, அவர் அறிகிற அறிவை நீ அறிந்து கொள்ளுகிறாயோ, எந்த அளவுக்கு நீ ருசிக்கிறாயோ, நீ எந்த அளவுக்கு அவரை மகிமைப்படுத்துகிறாயோ, கர்த்தர் அந்த அளவுக்கு உன்னை உயர்த்தி கொண்டே இருப்பார். அல்லேலூயா. உன் தாழ்விலிருந்து தாவீது சொல்றார், கர்த்தர் என்னை தாழ்விலிருந்து ஆமென் அவர் உயர்த்துகிற தேவனா இருக்கிறார். தாழ்வில் நினைத்தவரை துதியுங்கள், அவருடைய கிருபை. தாழ்வில் நினைச்சான். அவர் ராஜாவாயிட்ட கூட ஒரு நாள் என்ன பண்ணல, நான் அவர் ராஜாவை மேன்மைப்படுத்தலை. நான் எங்கே இருந்தேன், ஆடு மேய்ச்சின்னு இருந்தேன். ஆனால் இந்த ஆண்டவர் அரசனாய் மாற்றினார். நீங்கள் பாருங்க 29ஆம் வசனம் வாசிங்க. மறுநாளிலே யோவான் இயேசுவை தன்னிடத்தில் வர கண்டு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி, எனக்கு பின் ஒருவர் வருகிறார், அவர் எனக்கு முன்னிருந்தபடியால் என்னிலும் மேன்மை உள்ளவர் என்று நான் சொன்னேனே, அவர் இவர்தான். 27ஆம் வசனம் சொல்றார், எனக்கு பின்னாடி வந்தவர் என்னிலும் மேன்மை உள்ளவர். மறுநாள் என்ன சொல்றாருன்னா, எனக்கு பின் ஒருவர் வருகிறார், அவர் எனக்கு முன்னிருந்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, ஒவ்வொரு நிமிடமும் மாறினே இருக்குது. காரணம்னா, எப்பா எனக்கு பின்னாடி வந்துருதான், ஆனால் மேன்மை உள்ளவர், ஆனால் அவர் எனக்கு முன்னாடி இருக்கிறார். அல்லேலூயா. ஆவிக்குரியவன் ஆழங்களை அறிந்து கொள்ளுகிறான். நீ எந்த அளவுக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில் அறிகிறையோ, ஆண்டவரை ஆண்டவருடைய வைத்திருக்கிற திட்டத்தை நீ அறிந்து கொள்ள முடியும். அல்லேலூயா. நீ இன்னும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீ வளராமல், இன்னும் ஆண்டவரை தேடாம, இன்னும் இந்த வேதத்தின் மறைபொருளை நீ அறியாமல் இருந்தா, அவர் எப்படிப்பட்டவர் என்பதை அறிய முடியாது. இயேசுவை குறித்து சொன்னார்கள். இயேசுவை குறித்து சொன்ன, உனக்கு 50 வயசு தானே ஆகுது, நீ போய் ஆபிரகாமை குறித்து சொல்றியா? அவங்களுக்குள்ள என்ன இல்லை, மாம்சத்துக்குள்ள இருக்கிறாங்க. ஆனால் யோவான் சாணன் சொல்லுகிறார், எனக்கு பின் ஒருவர் வருகிறார், அவர் எனக்கு முன்னே இருந்தார். அல்லேலூயா. இன்னைக்கு வந்திருக்கிறவர் என்னோட 6 மாசம் சின்னவர் இல்லைங்க, அவர் பல 1000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தவர். அல்லேலூயா. ஆவிக்குரிய வாழ்க்கையில் சின்னவங்க பெரியவங்க இல்லைங்க. அல்லேலூயா. இன்னைக்கு சொல்றோம், இது சின்ன பையன் தானே, நான் பார்த்து வளர்ந்த பையன் தானே, ஆனால் உள்ள இருக்கிற ஆவியானவர் பெரியவர். அல்லேலூயா. இப்போ யோவான் சாணங்க இயேசுவோட எத்தனை வயசு பெரியவர்? 6 மாசம் பெரியவர். ஆனால் அவர் சொல்றாரு, எனக்கு பின் ஒருவர் வருகிறார், அவர் எனக்கு முன்னே இருந்தார். அல்லேலூயா. அப்போ ஆவியானவர் உனக்குள்ள ஆளுகை செய்துட்டார்னா, உனக்குள்ள இருக்கிற அதிசயத்தை காண செய்கிற தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. ஏன் தெரியுமா, நான் ஞானஸ்நானம் கொடுக்க வந்தேன், அவர் எப்படி ஞானஸ்நானம் கொடுக்கிறாராம்? வாசிங்கள் மத்தேயு 3:11 வாசிங்க. மத்தேயு 3:11. மனம் திரும்புதலுக்கேற்ற நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கிறேன், எனக்கு பின் வருகிறவரோ என்னிலும் வல்லவராய் இருக்கிறார், அவருடைய பாதரட்சிகளை சுமக்கிறதுக்கு நான் பாத்திரன் அல்ல, அவர் பரிசுத்த ஆவியினாலும் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுப்பார். கவனிங்க, இயேசுவை சாதாரணமா நினைச்சாங்க, ஆனா யோவான் சாணக சொல்லுகிறார், எப்படி? பரிசுத்த ஆவியினாலும்
அக்கினினால ஞானஸ்நானம் கொடுக்கிறவர். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் தண்ணீரில் கொடுக்கிறேயா, அவர் பரலோகத்தின் அக்கினினால் உன்னை அபிஷேகிக்கிறவர். அல்லேலூயா. அப்ப இந்த இயேசுவை நீ யார் என்று அறிந்து கொள்ளணும். சாதாரணமான இல்லை, வானத்தின் அக்கினினால் உன்னை நிரப்புகிற தேவன். அல்லேலூயா. அந்த மேன்மை நீ அறிஞ்சிட்டினா கர்த்தர் உன்னை மேன்மைப்படுத்த அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அவன் ஓட்டத்தை நிறைவாய் முடித்தான். இரண்டாவது காரியம், ஆசீர்வாதத்தை பெருக பண்ணுவார். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிக்கப்போம். ஆதியாகமம் 22:17. நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன் என்றும் உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்திரத்துக் கொள்ளுவார்கள் என்றும். இங்கு கர்த்தர் ஆபிரகாமை பார்த்து சொல்றார், உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன். இது எப்படி இருக்குது ஆசீர்வாதம்? உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து நான் நிச்சயமா உன்னை ஆசீர்வதிக்கிறேன். இப்போ நீ ஆசீர்வதிக்கப்படுவாய், உனக்குள்ளே உன் சந்ததியார் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். ஆனா இங்க எப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை சொல்றா தெரியுமா? நீ ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து ஆசீர்வதிக்கப்படுவாய். அல்லேலூயா, ஆசீர்வதித்து. அல்லேலூயா. வானத்து நட்சத்திரங்களைப் போல கடற்கரை மணலை போல பெருக பண்ணுவேன். எப்படின்னா நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன். ஒரு ஆசீர்வாதத்தில் ஒரு கான்ஃபிடென்ட்டான ஒரு ஆசீர்வாதம். அல்லேலூயா. நீ இதை செஞ்சா நீ ஆசீர்வதிக்கப்படுவ, ஆனா இது நான் நிச்சயமா நீ ஆசீர்வதிக்கப்படுவாய். புரியுதா நான் சொல்றது? அல்லேலூயா. என் பிரமாணங்களை கை கொண்டா நீ ஆசீர்வதிக்கப்படுவாய். ஆனா இங்க ஆண்டவர் பார்த்தீங்கன்னா நீ நிச்சயமாய் ஆசீர்வதிக்கப்படுவாய். அல்லேலூயா. வானத்து நட்சத்திரங்களை போல பெருக பண்ணுவாய். இப்போ ஆபிரகாம் எப்படி பெருகினாரு? பூமிக்குரிய ஆசீர்வாதத்தினால பெருகி இருந்தாரு. இப்ப ஆண்டவர் பார்த்தீங்கன்னா வானத்தின் நட்சத்திரத்தை போல நீ பெருக பண்ணுவாய். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிக்கிறது எப்படின்னா உன்னதங்களில் உங்களை ஆசீர்வதிக்கிற தேவன். அல்லேலூயா. பூமிக்குரிய ஆசீர்வாதத்தோட விடுகிற தேவன் அல்ல, உன்னதங்களிலே. வானத்து நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு பூமியை காட்டிலும் பெருசா இருக்கிறது. அல்லேலூயா. அதை போல உன்னை நான் என்ன பண்ணுவேன்? பெருக செய்கிற தேவனா இருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. வாசிங்கள் எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். எபிரேயர் 6:14. நம்முடைய நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்றார். அல்லேலூயா. இங்கே பாருங்க, நிச்சயமாய் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதி. இப்போ இங்க ஆபிரகாம் ஆசீர்வதிக்க ஆண்டவர் ஒரு பிரியமாயிடுச்சு. அல்லேலூயா. இங்க மேல வசனம் வாசிங்க, 13ஆம் வசனம். ஆபிரகாமுக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின போது ஆணையிடும்படி தம்மிலும் பெரியவர் ஒருவரும் இல்லாதபடியினாலே தமது பேரிலே ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. பாருங்க, அப்ப ஆண்டவர் ஆபிரகாம் ஆசீர்வதிக்கிறது எப்படி ஆசீர்வதிக்காது? ஆசீர்வதிக்கிறதுக்கு அவருக்கு மேல ஒருத்தர் இல்லையா, தம்முடைய பெயரிலே ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. அப்ப ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை அவன் பெற்றுக்கொள்வதற்கு அவன் என்ன செஞ்சான்? அல்லேலூயா. அவன் ஆசீர்வதிக்கப்பட்டு தான் இருக்கிறாரு. ஆனால் கர்த்தருடைய ஆசீர்வாதம் அவனுக்கு உண்டாக வேண்டும். அல்லேலூயா. இப்போ நான் ஒன்று சொல்றேன், ஆபிரகாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறாரு. ஆனால் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இல்லைன்னா இத்தனை 1000 வருஷத்து வரைக்கும் ஆபிரகாமின் பெயர் நிலைநிறுத்த முடியாது. நான் சொல்றது புரியுதா? இப்போ உங்களுடைய அப்பாவுக்கு அப்பா இருக்கிறார், ஒரு ஆசீர்வாதம் சேர்த்து வைக்கிறாங்க, அது ஒரு தலைமுறையிலே காலி ஆகிடும். புரியுதுங்களா? இல்லை அந்த தலைமுறையில் செலவாக்கிடப்படும், வறுமை வந்துடும். ஆனால் கர்த்தருடைய ஆசீர்வாதம் எத்தனா பல 1000 வருஷங்கள் முடிந்தோம் ஆபிரகாமின் பெயர் இன்றைக்கும் நிலைநிறுத்தப்படுகிறதுனா அதான் கர்த்தருடைய ஆசீர்வாதம். அல்லேலூயா. இன்னைக்கும் பேர் என்ன வைக்கிறோம்? ஆபிரகாம்னு பேர் வைக்கிறோம். அல்லேலூயா. ஈசாக்குன்னு பேர் வைக்கிறோம், யாக்கோபுன்னு பேர் வைக்கிறோம். ஏன் தெரியுமா? அது கர்த்தருடைய ஆசீர்வாதம். இதுதான் கர்த்தருடைய ஆசீர்வாதம், உலக பிரகாரமான ஆசீர்வாதம். அல்லேலூயா. உன் பெயர் நிலைநிறுத்தப்படுகிறது. அல்லேலூயா. ஏன் அவன் கர்த்தர் அவன் ஆசீர்வாதத்தை பெருக பண்ணினார்? வாசிங்கள் ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் வாசிங்க. நீ உன் புத்திரன் என்றும் உன் ஏகசூதன் என்றும் பாராமல் அவனை ஒப்பு கொடுத்து இந்த காரியத்தை செய்தபடியால் நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து. எந்த காரியத்தை செஞ்சாரு? எந்த காரியத்தை? உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் பாராமல் அவனை ஒப்பு கொடுத்தபடியால். அல்லேலூயா, அல்லேலூயா.
அப்போ ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிக்கணும்னா, அவர் உன்னை ஆசீர்வதிக்கிறதுக்கு அவர் உன் மேலே பிரியமாக இருக்கணும்னா நீ என்ன செய்யணும்? ஒப்பு கொடுக்கணும். எப்படி ஒப்பு கொடுக்கணும்? உன் சோதனை நேரத்தில், உன் நெருக்கத்தின் பாதையில் கர்த்தருக்கு உன்னை ஒப்பு கொடுக்க வேண்டும். அந்த நேரத்தில் மாத்திரம் நீ விலகினா, அந்த நேரத்தில் நீ ஒப்பு கொடாமல் இருந்தினா, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க பெருக செய்யவே முடியாது. எப்படிப்பட்ட காரியத்தில் வாசிங்கள். ஆதியாகமம் 21 அதிகாரம் 11 வசனம் வாசிங்க. தன் மகனை குறித்து சொல்லப்பட்ட இந்த காரியம் ஆபிரகாமுக்கு மிகவும் துக்கமாய் இருந்தது. இங்க ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்தார் ஆபிரகாமுக்கு, உன் சந்ததி வானத்து நட்சத்திரத்தை போல இருக்கும். இப்போ ஈசாக்கு வந்துட்டாரு. ஈசாக்கு கூட யார் இருக்கிறா? இஸ்மவேல் இருக்கிறாரு. அல்லேலூயா. இப்போ நட்சத்திரத்தை போல பெருக பண்ணணும்னா உள்ள யார் இருக்கக்கூடாது? இஸ்மவேல் இருக்கக்கூடாது. அல்லேலூயா. நீங்க 9 வசனம் வாசிங்க. பின்பு எகிப்து தேசத்தாலாகி ஆகார் ஆபிரகாமுக்கு பெற்ற குமாரன் பரியாசம் பண்ணுகிறதை சாரால் கண்டு ஆபிரகாமை நோக்கி, இந்த அடிமை பெண்ணையும் அவள் மகனையும் புறம்பே தள்ளும். இந்த அடிமை பெண்ணின் மகன் என் குமாரனாக ஈசாக்கோடு சுதந்திரவாளியாய் இருப்பதில்லை. அல்லேலூயா. கூட இருந்தா இந்த ஆசீர்வாதம் முடியாது. இதுக்கு யார் தடையா இருக்கிறா? இஸ்மவேல். இப்ப ஆபிரகாம் என்ன பண்றாரு? சாரால் சொன்ன இந்த காரியத்தின் நிமித்தம் அவர் துக்கமா இருந்தார். ஒரு நல்ல தகப்பன், ஒரு தனக்கு கொடுக்கப்பட்ட பிள்ளைகளை நேசிக்கிற ஒரு நல்ல தகப்பன். வந்திருக்கிற அன்பான குடும்பத்தாரு, கணவன் மனைவியே, உனக்கு கொடுத்த உன் பிள்ளைகளை நீ நேசிக்கணும். ஒரு நிமிஷம் கூட உன் பிள்ளைகளை காயத்தை படுத்தக்கூடாது. அடிக்காயம் வரைக்கும் உன் பிள்ளைகளை நடத்தக்கூடாது. அது வளர்ந்துச்சுன்னா அது உனக்கு ஆபத்தாயிடும். இன்றைக்கு நீ எதை விதைக்கிறாயோ நாளைக்கு அதை அறுப்பாய். உன் பிள்ளைகளை ஒன்னா பார், சீரா பார், கரெக்டா பாரு. நாளைக்கு பின்னாடி அது உனக்கு நிழலா இருக்கும், அது உனக்கு ஆசீர்வாதமா இருக்கும். ஆனால் இன்றைக்கு ஏற்றத்தாழ்வா பார்த்தினா பின்னாடி அது உன்னை பார்க்க ஆரம்பிச்சிடும். அல்லேலூயா. ஏன்னா நீ எதை விதைக்கிறாயோ அதை அறுப்பாய். அப்ப இங்க பார்க்கிறோம், தன் மகனை குறித்து சொல்லப்பட்ட இந்த காரியம் துக்கமா. என்ன காரியம்னா, இஸ்மவேலை அனுப்பு. ஆண்டவர் பாரபட்சமான தேவன் இல்லைங்க. ஈசாக்கு ஆசீர்வச்சிட்டு இஸ்மவேலை விரட்டுற தேவன் இல்லை. ஆனால் சாரா நிமித்தம் அங்கே இஸ்மவேல் வந்தது. ஆனால் அந்நிய ஸ்திரீ அந்த மகனும் வந்துட்டதுனால அவன் கூட ஆசீர்வதிக்கப்படக்கூடாதுன்னு ஒரு துக்கம். ஆனால் ஆண்டவர் ஆபிரகாம் நிமித்தம் கர்த்தர் இஸ்மவேலை ஆசீர்வதித்தார். ஆனால் இந்த வாக்கு தத்தத்துக்கு கூட உள்ள என்ன இருக்கக்கூடாது? பரியாசம் இருக்கக்கூடாது. அல்லேலூயா. ஆண்டவர் உனக்குள்ள வாக்கு தத்தம் இருந்தா என்ன இருக்கக்கூடாது? விசுவாசம் இருக்கணும். 12 வயசுள்ள மகள் மரித்து இருக்கிறாள். அங்க இயேசு எழுப்ப போகிறார். ஆனால் அதை சுற்றில இருந்தவன் என்ன பண்ணாங்களாம்? பரியாசம் பண்ணினார்கள். பரியாசம் பண்ணின இயேசு உள்ள சேர்க்கலங்க, விசுவாசம் உள்ளவளை தான் உள்ள சேர்த்தாரு. மரித்த நிலை உயிர் அடையணும்னா பரியாசம் உள்ள வரக்கூடாது. நான் சொல்றது புரியுதா இல்லையா? 12 வயது மகள் உயிர் அடையணும்னா உள்ள பரியாசமான மனுஷன் உள்ள வரக்கூடாது, விசுவாசம் உள்ளவர்கள் உள்ள வரணும். அல்லேலூயா. அப்போ இங்க ஆண்டவர் என்ன செய்கிறாரு? ஆமென். சாரால் சொல்றதை கேளுப்பா, நான் இஸ்மவேலை ஆசீர்வதிக்கிறேன், ஆனால் ஈசாக்கு வானத்தின் நட்சத்திரத்தை போல பெருக பண்ணுவேன். அல்லேலூயா. அப்போ ஆபிரகாம் என்ன பண்ணாரு? இஸ்மவேலை நேசிச்சாரு, ஈசாக்கை நேசிச்சார். அல்லேலூயா. இப்ப கர்த்தர் அதிகமா நேசிச்சாரு. இப்ப 100 வயசுல ஆண்டவர் என்ன பண்ணாரு? பிள்ளையை கொடுத்தார். நீங்க 22:1 வசனம் வாசிங்க. ஆதியாகமம் 22:1. காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். எப்படி எனில், அவர் அவனை நோக்கி ஆபிரகாமே என்றார். அவன் இதோ அடியேன் என்றார். அப்பொழுது அவர், உன் புத்திரனும் உன் ஏகசூதனும் உன் நேசகுமாரனுமாக ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு. கவனிங்க, இந்த காரியத்தை கர்த்தர் சோதித்த. ஏன் தெரியுமா? எல்லாத்துக்கும் நில்லுனா நிப்பாரு, உட்காருனா உட்காரு ஆபிரகாம். இப்ப ஈசாக்க கொடுத்த உடனே என்ன பண்ணிட்டாரு? ரொம்ப நேசிக்க ஆரம்பிச்சுட்டார். அன்பான சபையை, ஆண்டவரை நேசிக்காம உன் பிள்ளையோ உன் குடும்பத்தையோ வருமானத்தையும் நேசிச்சின்னா எல்லாம் குறைவுபடும். உண்மையாக சொல்கிறேன், 100% ஆண்டவரை நேசிப்பார். 100% நீ விதைக்கிறத கர்த்தர் அறுவடை செய்ய உதவி செய்வார். ஆனால்
50% உன் பிள்ளையும் 50% வருமானத்தை நேசிச்சு ஆண்டவரை 10% நேசிச்சுச்சுன்னா ஆண்டவர் அங்கே தடை போடுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அங்கே என்ன பண்ணுவார்? உன் வருமானத்துக்கு தடை போடுவார், உன் சமாதானத்துக்கு தடை போடுவார். என் ஆண்டவர் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேட. அப்பொழுது இப்போ ஆபிரகாம் என்ன பண்ணார்? ஈசாக்கு என்ன பண்ணார்? ஆண்டவர் சொல்றாரு, நீ ஈசாக்க மோரியா மோரியா மலை கொண்டு வந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. எப்படி இருந்திருக்கும்? ஆண்டவர் முதல்ல இத்தனை வருஷம் 25 வருஷம் காத்திருந்து ஒரு பையனை கொடுக்குறாரு. பலியிட கொடுத்தா நம்ம என்ன பண்ணுவோம்? யோசிச்சு பாருங்க. ஆனால் ஆபிரகாமுக்கு ஒன்று தெரியும், என் ஆண்டவர் கொடுத்தாலும் அவர் திரும்ப கொடுக்கிற தேவன். அல்லேலூயா. வாசிங்கள் எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் வாசிங்க. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். மேலும் விசுவாசத்தினாலே ஆபிரகாம் நான் சோதிக்கப்பட்ட போது ஈசாக்கை பலியாக ஒப்பு கொடுத்தான். அல்லேலூயா. நீங்க 11 படிச்சீங்களா? 11, 17. விசுவாசத்தினாலே அவன் சோதிக்கப்பட்ட போது ஈசாக்கை பலியா ஒப்பு கொடுத்தான். அடுத்த வசனம் வாசிங்க. ஈசாக்கினிடத்தில் உன் சந்ததி விளங்கும் என்று அவனோடு சொல்லப்பட்டிருந்ததே. இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்களை பெற்றவன் மரித்தோரிலிருந்து எழும்ப தேவன் வல்லவராய் இருக்கிறார். ஆபிரகாமின் காலத்தில் மரித்தவர்கள் எழுந்ததில்லை. ஆனால் ஆபிரகாமுக்குள்ள ஒரு விசுவாசம் பாருங்க. என் ஆண்டவர் என்ன பண்ணாரு? உன் சந்ததி விளங்கும் என்று சொன்னாரு. ஆனா சொன்னார், உண்மைதான். மீண்டும் என் பிள்ளை பலியா ஒப்பு கொடுக்க சொன்னாரு. ஆனா ஒப்பு கொடுத்தாலும் மீண்டுமாக மரித்தோரிலிருந்து எழுப்ப என் தேவன் வல்லமை உள்ளவர். இன்னைக்கு அப்படிப்பட்ட விசுவாசம் உனக்குள்ள இருக்கிறதா? என் ஆண்டவர் எனக்கு வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறாரு, ஆனாலும் அவர் எனக்கு திரும்ப அவர் கொடுக்க வல்லமை உள்ளவர் என்பதை விசுவாசிக்கிறாயா? ஏன்? அவன் விசுவாசிக்கப்பட்டான். அவன் ஒருவனாய் இருக்கும் போதே கர்த்தர் அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து இருக்கிறார். நீ திருமணம் ஆகிறதுக்கு முன்னாடியே ஆண்டவர் உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறார். நம்ம திருமண வாழ்க்கை இது குறை இருக்குது, இது பிழை இருக்குது நமக்கு தெரியும். ஆனால் முன்கூட்டியே எல்லாமே தெரிஞ்சுதான் உன்னை அழைச்சிருக்கிறாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஏசாயா 51:2 வாசிங்க. ஏசாயா 51:2. தகப்பனாகிய ஆபிரகாமையும் உங்களை பெற்ற சாராளையும் நோக்கி பாருங்கள். அவன் ஒருவனாய் இருக்கையில் நான் அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணினேன். அவன் ஒருவனாய் இருக்கும் போதே அவனை அழைத்தேன். அல்லேலூயா. அவனை ஆசீர்வதித்து நான் பெருக பண்ணினேன். அல்லேலூயா. அப்போ உனக்கு என்ன ஆசீர்வாதம் வேணும், உன்னை பெருக செய்யணும்னு எல்லாம் ஆண்டவர் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. அப்போ நீங்கள் ஆண்டவரை அறிஞ்சிட்டீங்கன்னா, நீங்கள் ஆண்டவருக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டீங்கன்னா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. எபிரேயர் 6:15 சொல்லுகிறது, அந்தபடியே அவன் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றுக்கொண்டான். ஒருவேளை நீ வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெறாமல் இருக்கிறாயா? ஆண்டவர் மேலே உனக்குள்ள ஒரு விசுவாசம், எனக்கு சொல்லி இருக்கிறாரு, ஆனால் நிச்சயமாய் கர்த்தர் எனக்கு கொடுக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நீ காத்திருக்கணும், அவசரப்படக்கூடாது. ஆண்டவர் உனக்கு கொடுத்திருக்கிற காரியத்தில் உன்னை எதிர்பார்க்கிறாரு. முன்னாடி இவ்வளோ அன்பு செலுத்தின, முன்னாடி இவ்வளோ விசுவாசித்த, இப்போ எல்லாம் குறைஞ்சிச்ச. ஆதியில் கொண்டு இருந்த அன்பை விட்டுட்டாயே, உன் மேலே எனக்கு ஒரு குறை உண்டு. அல்லேலூயா. ஆபிரகாமை குறை உண்டுனால தான் சோதிச்சாரு. ஆனால் அவன் சோதிக்கப்படும் போது மோரியா மலைக்கு போய் கத்தியை எடுத்தான் பாருங்க. அவன் கத்தியை எடுத்தான், நான் வெட்டாமல் விட மாட்டான். அவன் எடுக்கும் போதே கர்த்தருடைய சத்தம் வந்தது, நீ பிள்ளையாண்டானை தொடாதே, உன் நேச புதல்வனும் நேசகுமாரனை எனக்காக நீ ஒப்பு கொடுத்தாய். அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, ஆபிரகாம் ஒப்பு கொடுத்தார், திரும்ப பெற்றுக்கொண்டார். இயேசுவை உனக்காக எனக்காக ஒப்பு கொடுத்தார். எதுக்கு தெரியுமா? உன்னையும் என்னையும் மீட்கும்படியாக. அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவருடைய ஆபிரகாமின் ஆசீர்வாதம் இயேசு கிறிஸ்துவ மூலம் நாம் அனுபவித்து கொண்டு இருக்கிறோம். அல்லேலூயா. எப்படி தெரியுமா? அவருடைய மறுரூபமாக்கப்பட்ட மகிமையின் ஆவியானவர் உனக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். மூணாவது காரியத்தை நாம் பார்க்கலாம், மகிழ்ச்சியினால் பெருக பண்ணுவார். ஏசாயா 9ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். 9ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அந்த ஜாதியை திரளாக்கி அதற்கு மகிழ்ச்சியை பெருக பண்ணினீர். அறுப்பில் மகிழ்கிறது போலவும் கொள்ளையை பங்கிட்டு கொள்ளுகையில் களி கூறுவது போலவும் உமக்கு முன்பாக மகிழ்கிறார்கள். கவனிங்கள், அவர் ஜாதியை திரளாக்கி அதற்கு மகிழ்ச்சியை பெருக பண்ணுகிறார். அல்லேலூயா.
இன்னைக்கு ஆண்டவர் உங்களை மகிழ்ச்சினால் பெருக பண்ணுகிறார். ஒருவேளை இந்த கடந்த வாரம் ஒரு துக்கத்தில் சூழ்ந்திருக்கலாம், ஒரு பெரிய வேதனைக்குள்ளே கடந்து போகலாம். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார், அறுப்பிலே மகிழ்கிறது போல நான் உன்னை மகிழ்ச்சி ஆக்குவேன். எப்பொழுது ஆண்டவர் உங்களை மகிழ்ச்சி ஆக்குவார் தெரியுமா? எப்பொழுது மகிழ்ச்சி ஆக்குவார்? நீதிமொழிகள் 8:30 வாசிங்க, நம்ம வாசித்து முடிக்கலாம். நீதிமொழிகள் 8:30. நான் அவர் அருகே செல்ல பிள்ளையா இருந்தேன், நித்தமும் அவருடைய மனமகிழ்ச்சியா இருந்தது, எப்பொழுதும் அவர் சமூகத்தில் களி கூர்ந்தேன். கவனிங்க, இங்க வசனம் சொல்லுகிறது, ஞானம் சொல்லுகிறது, நான் அவர் அருகே செல்ல பிள்ளையா இருந்து நித்தம் அவருடைய மனமகிழ்ச்சியா இருந்து எப்போதும் அவர் சமூகத்தில் களி கூர்ந்தேன். சமூகத்தில் களி கூறுவேன். அல்லேலூயா. எப்பொழுதும் இந்த மனமகிழ்ச்சி வரும் தெரியுமா? ஆண்டவருடைய சமூகத்தில். எப்படி இருக்கணுமா? எப்படி இருக்கணும்? நீ வந்துட்டீன்னா ஆண்டவருக்கு என் செல்ல பிள்ளை வந்துச்சு. அல்லேலூயா. இங்க ஞானம் சொல்லுகிறது, அவர் சமூகத்தில் நான் செல்ல பிள்ளையா வந்தேன். அல்லேலூயா. நித்தம் அவருடைய மனமகிழ்ச்சியாய் நீ ஆண்டவருடைய சமூகத்தில் வரும்போது எப்படி இருக்கக்கூடாது? எப்படி இருக்கக்கூடாது? துக்க முகமா ஆண்டவரே புலம்பின்னு இருக்கக்கூடாது. ஆண்டவர் உங்கள் செல்ல பிள்ளை வந்திருக்கிற ஆண்டவரே, அப்பா உங்களை பார்க்க வந்திருக்கிறேன்ப்பா, டேடி உங்களை பார்க்க வந்திருக்கிறேன்ப்பா, ரொம்ப போராட்டம்பா, வீட்டில் வேலையில் போராட்டம்பா, ஆனால் உங்கள் சமூகத்தில் வந்திருக்கிறேன்ப்பா, என்னை சந்தோஷத்தினால் மகிழ்ச்சி ஆக்குங்கப்பா, நன்மை நாள் திருப்தி ஆக்குங்கப்பா, நான் உங்களை போட பேச வந்திருக்கிறேன்ப்பா. இன்னைக்கு ஆண்டவர் சமூகத்தில் அப்படி யாரும் வருதில்லை பாருங்க. நீ வந்து தேடி வந்து பார், ராஜா உன்னை சந்தோஷத்தினால் நிரப்புவார், நன்மை நான் நிரப்புவார், இரக்கத்தினால் நிரப்புவார். வரும்போதே தாவீது ஆலயத்துக்கு போவோம் சொல்லும் போது எனக்கு ஒரு மகிழ்ச்சி. சில பேருக்கு ஆலயத்துக்கு போவோன்னா எப்போ தான் இந்த பாஸ்டர் 1 மணி நேரம் பேசணும் பாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. கிராமத்துலலாம் 2 மணி நேரம் பேசணும் பாரு. அல்லேலூயா. ஆனால் கர்த்தருடைய சமூகத்தில் வந்தா நீ யாரா மாறின? செல்ல பிள்ளையா மாறினோம். அல்லேலூயா. ஆண்டவரோட நீ பேச ஆரம்பிச்சிடணும். ஆண்டவரே, இந்த வாரத்தில் உங்களை துக்கப்படுத்தின ஆண்டவரே, உங்களை தேடலாம் ஆண்டவரே, என்னை மன்னிச்சுதுங்க ஆண்டவரே, நான் உங்களோட கூட நடக்கணும்ப்பா, உங்களோட பேசணும் ஆண்டவரே. அல்லேலூயா. இங்கே ஞானம் சொல்லுகிறது, அவருடைய சமூகத்தில் நான் களி கூர்ந்து இருப்பேன். அல்லேலூயா. அவரை தேடி வரும்போது கர்த்தர் உன் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுவார். பல தேவையோடு நீ வரலாம், பல பிரச்சனையோடு வரலாம், ஆனால் நீ எங்கே உட்கார்ந்து எதை யோசித்து கொண்டு இருக்கிறாயோ கர்த்தர் அதை திட்டம் தெளிவுமா உன்னோட பேசுவார். அல்லேலூயா. ஒரு மகா பெரிய தீர்க்கதரிசி. உன் துக்கத்தில் எதில் நீ மூழ்கிற, எந்த பலவீனம் உன்னை நெருக்குகிறது, எந்த தேவைகள் உன்னை நெருக்குகிறது, கர்த்தர் அதை அறிந்து கொண்டிருக்கிறார். உன் இருதயத்திலிருந்து பேசுகிற ஒரு நல்ல ஒரு மேய்ப்பன். அல்லேலூயா. அவர் சமூகத்தில் எப்படி என்ன செய்யணுமா? வாசிங்கள் யாத்திராகமம் 10ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வாசிங்க. யாத்திராகமம் 10:3. யாத்திராகமம் 10:3. அப்படியே மோசேயும் ஆரோனும் பார்வோனிடத்தில் வந்து, உன்னை தாழ்த்த நீ எதுவரைக்கும் மனதில்லாய் சமூகத்தில் எனக்கு ஆராதனை செய்ய என் ஜனங்களை போக விடு. அல்லேலூயா. இங்க மோசேயும் ஆரோனும் பார்வோனிடத்தில் வந்து சொல்றாங்க, எதுவரைக்கும் நீ தாழ்த்தா இருப்ப? என் சமூகத்தில் என் ஜனங்களை ஆராதனை செய்ய அனுப்பிவிடு. பார்வோன், உலகம் என்கிற பார்வோன் இந்த ஆராதனைக்கு உன்னை தடை செய்யும். ஆராதனை சீக்கிரம் போவாத, லேட்டா போ, ஆராதிக்காத, சோத்திரம் பண்ணி இருப்பாங்க. அல்லேலூயா. பார்வோன் உன்னை தடுத்து கொண்டு இருப்பான். நீ செய்யணும், என் ஆண்டோட சமூகத்தில் நான் ஆராதிக்க போகிறேன். அல்லேலூயா. அங்க மோசே ஆரோன்னு சொல்றாங்க, எது வரைக்கும் உன்னை தாழ்த்தாம இருப்ப? என் ஜனங்கள் ஆராதனை செய்ய அவர் சமூகத்தில் அனுப்பிவிடு. அவன் சொல்றான், இங்க ஆராதனை, நீ நினைச்சத்துல ஆராதிக்கிற தேவன், என் ஆண்டவர் வருகிற தேவன். ஆராதிக்கிற ஒரு இடம் இருக்கிறது, ஆராதிக்கிற இடத்துக்கு ஒரு தகுதி இருக்கிறது. நீ நினைச்ச கண்ட இடத்துல ஆராதிக்க முடியாது. வானத்தையும் பூமியை உண்டாக்கின தேவன், அவரை ஆராதிக்கிற ஒரு ஸ்தலம் இருக்கிறது. பார்வோன் தடுத்து நிறுத்தினான். சில பார்வோன் வீட்டில் கூட இருக்கலாம். அல்லேலூயா. உன் வேலை ஸ்தலத்தை விட பார்வோனின் ஆவி இருக்கலாம். அல்லேலூயா. ஆராதனைக்கு தடை செய்வான், உன் ஜபத்துக்கு தடை செய்வான். ஆனால் நீ சொல்லணும், என் ஆண்டவர் சமூகத்தில் நான் ஆராதிக்க போகிறேன். அல்லேலூயா. ஏன்னா அவனுக்கு ஆராதனை பிடிக்காது. யாருக்கு பிடிக்காது? பார்வோனுக்கு பிடிக்காது. அல்லேலூயா. ஏன்னா விக்கிரகம் உள்ள இருந்தால் எப்படி ஆராதிக்க முடியும்? கடைசி வரைக்கும் என்ன பண்ணல, ஆராதிக்க விட முடியல. ஆண்டவர் பார்த்தார், 10 வாதைகளை அனுப்பினார். அல்லேலூயா. என் ஜனங்களை நீ ஆராதிக்க விட அந்த எகிப்தியை அழிச்சிருவேன். அல்லேலூயா. ஆராதனை ரொம்ப முக்கியங்க. ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து நீ எவ்வளோ புலம்புகிறியோ பிரச்சனை இல்லை, ஆண்டவரை ஆராதிக்கணும். அவரை ஆராதிக்கும் போது அவர் பரலோகத்திலிருந்து இறங்கி வருகிற தேவனாக இருக்கிறார்.
அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் ஆராதிக்கும் போது யாத்திராகமம் 25:30 வாசிங்க. 25:30. மேஜையின் மேல் நித்தமும் என் சந்நிதியில் சமூகத்தின் அப்பங்கள் வைக்கப்பட்டு இருக்கிறது. அப்ப சமூகத்தில் என்ன இருக்கணுமா? அப்பம் இருக்கணும், வார்த்தை இருக்கணும். நீ சமூகத்தில் வரும்போது அவருடைய வார்த்தையை நம்பி வரணும். என்னோட நீங்க பேசுவீங்க, உங்க வார்த்தையை நான் பெற்றுக்கொள்ளுகிறேன் ஆண்டவரே. நீ சமூகத்தில் வந்து வார்த்தை இல்லாம போக கூடாது. ஆண்டவரை தேடி வந்தா என்னோட பேசுங்க, ஒரு வார்த்தை பேசுங்க ஆண்டவரே. உன் பிரச்சனைகள் மத்தியில், குழப்பத்தின் மத்தியில் ஆண்டவரே மேஜையில் உங்களுடைய அப்பத்தை வைங்க ஆண்டவரே. மேஜை தேவ சமூகம், பலிபீடத்தில் ஒரு அப்பம், வார்த்தை வரணும். வார்த்தை இல்லாமல் வெறுமையாக அந்த ஆராதனை விட்டு போகக்கூடாது. ஆண்டவர் என்னோட பேசுங்கப்பா, நான் இன்னும் சீர்படுத்த வேண்டும், இன்னும் சிறப்பட வேண்டும், இன்னும் நமக்கு பிரியமா வாழணும் ஆண்டவரே. அவர் சமூகத்தில் இருதயத்தை ஊற்றினா ஆண்டவர் இந்த இடத்துல விட்டு மகிழ்ச்சியாக அனுப்புவார். அல்லேலூயா. இன்னும் இருதயத்தில் பார்வோனின் எண்ணங்கள், எகிப்திலுடைய எல்லா ஆசைகள், உலக பிரகாரமான காரியம் உள்ள இருக்குது. எகிப்து உள்ள இருக்குது. என்ன இருக்குது? மீடியா, சினிமா. பார்வோனின் ஆவி என்னது? எல்லா படம், எல்லா நடிகை காரியெல்லாம் உள்ள வச்சுக்கின்னு ஆண்டோடைய சமூகத்தில் என்ன பண்ண முடியும்? உன்னை மகிழ்ச்சி ஆக்க முடியுமா? உள்ள இருக்கிறதெல்லாம் எடுத்து போடு, போன்ல இருந்தெல்லாம் எடுத்து போடு. அல்லேலூயா, அல்லேலூயா. மேஜையில் அப்பம், அந்த அப்பத்தை நீ சாப்பிடணும்னா உள்ள இருக்கிறதெல்லாம் என்ன பண்ணணும்? க்ளீன் பண்ணணும். அல்லேலூயா. மத்தேயு 15:27 வாசியுங்கள். மத்தேயு 15:27 முடிச்சிடலாம். மத்தேயு 15:27. அதற்கு அவள், மெய்தான் ஆண்டவரே, ஆகிலும் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமான்களில் மேஜையிலிருந்து விழும் துணிக்கைகளை தின்னுமே என்றாள். அல்லேலூயா. கவனிங்க, காணாமற் போடுகளான இஸ்ரவேல் வீட்டாருக்கு அப்பத்தை எடுத்துன்னு வந்தம்பா. ஆனால் என் பிள்ளைங்க என்ன பண்ணுச்சு? அப்பத்தை சாப்பிடணும்னு அடம் பிடிக்குது. ஆனால் காணான சரி புறஜாதி மக்கள் என்ன பண்ணுறாங்க? நாங்கள் நாய் போல இருக்கிற ஆண்டவரே, அந்த மேஜையில் இருக்கிற அப்பத்தை நாங்கள் தின்ற ஆண்டவரே. அல்லேலூயா. நீ அந்த அப்பத்தை சாப்பிடலன்னா வெளியில் அப்பத்தை சாப்பிட்றதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க, வெளியிலேருந்து உள்ள வரத்துக்கு ரெடியாக இருக்கிறாங்க. இன்னைக்கு ஊட்டி ஊட்டி வார்த்தையை கொடுக்குறோம், எல்லாத்தையும் அப்பத்தை கீழே போட்டுட்டு போயின்னே இருக்கிறீங்க. ஆனால் வெளியே அப்பத்தை, ஆண்டவரே நாங்கள் நாய் போல இருக்கிற ஆண்டவரே, உங்கள் வார்த்தையை கொடுங்க ஆண்டவரே, நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே. முந்தினோர் பிந்தினோராயும் பிந்தினோர் முந்தினோராயும் இருக்கிறார். மேஜையில் ஆண்டவனுக்கு அப்பத்தை வச்சிருக்கிறாரு. சாப்பிடு, வா சமூகத்தில் வா, இன்னும் வார்த்தை வேணும், இன்னும் விடுதலை வேணும், எத்துக்கொன்றாரு. இல்லை ஆண்டவரே, நான் காலையிலே கொஞ்சம் சாப்பிட்டுட்டேன் ஆண்டவரே. ஆனால் வெளியே காத்துன்னு இருக்கிறாங்க. என்னன்னா, ஆண்டவரே நான் நாய் ஆண்டவரே, செதறுகிறத நான் சாப்பிட்றேன் ஆண்டவரே, நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, உங்கள் வார்த்தையை நம்புகிறேன் ஆண்டவரே. என் விடுதலை, என் குடும்பத்தை ஆசீர்வதிக்க நீங்கள் தான் ஆண்டவரே. கடைசி வரைக்கும் வார்த்தையை நம்பி விசுவாசின்னா நீ கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியாக இருப்ப. ஆண்டவர் மேஜையில் அப்பத்தை வச்சிருக்கிறாரு. என் பிள்ளைங்க சாப்பிடுவோம் சாப்பிடுன்னு வாரமாக கூப்பிட்டுக்கிறாரு. அப்போ தானே, அப்புறம் போய் வாங்கிக்கிறேன். இங்கே தானே இருக்குது, சதாசிவம் தெருவில் தானே இருக்குது அப்போ. அல்லேலூயா. சதாசிவம் தெருவில் தான் அப்போ இருக்குது. ஆனால் மேஜையில் இருக்கிற அப்போ இருக்காது. ஆனால் பிள்ளைகளுக்கு ஒரு நேரம் வச்சிருப்பாரு. அந்த நேரத்தையும் காலத்தையும் தவறி விட்டுனா உனக்கு வர வேண்டிய வார்த்தை இன்னொருத்தர் கொடுப்பாரு. அங்கே மொர்தெகாய் சொன்னான் எஸ்தரை பார்த்து, நீ மௌனமாக இருந்தால் ரட்சிப்பு வேறொரு இடத்துல வரும். உனக்கு ராஜ மேன்மை இருக்கிறதுனால நீ தப்புலாம் நினைக்கிறாயோ? எதுக்கு உனக்கு மேன்மை கொடுத்திருக்கிறார்? எதற்கு உனக்கு அபிஷேகம் கொடுத்திருக்கிறாரு? எதற்கு உனக்கு ரட்சிப்பை கொடுத்திருக்கிறாரு? இந்த கடைசி காலத்தில் யுத்தங்களும் கொள்ளை நோய்களும் வரும், உன்னை பாதுகாக்கும்படி. உன்னை பாதுகாக்கும் தான் ரட்சிப்பை கொடுத்துக்கிறார், அபிஷேகம் கொடுத்துக்கிறாரு. எல்லாம் ராஜ மேன்மை கொடுத்து வீட்டில் தூங்குறதுக்கு இல்லை. நீ தூங்கிட்டு திருப்பி என்ன பண்ணணும்? தெரு பிரசங்கம் வரணும், அவுட்ரீச்சுக்கு வரணும். எதுக்கு ராஜ மேன்மை கொடுத்துருக்கிறாரு? முஞ்சிச்சாண்டவரே, இவ்வளோ பேர் வரணும், வந்து பாருங்க, இந்த தெருவையே கர்த்தர் ரட்சிப்பு நடத்த போறாரு. அல்லேலூயா. நீ கர்த்தருக்கு 4 பேருக்கு சத்தியத்தை சொன்னினா உன் வீட்டுக்குள்ள சத்தியம் வரப்போகுது, உன் வீட்டுக்குள்ள ரட்சிப்பு வரப்போகுது. என் வீட்டுக்குள்ள ரட்சிப்பு இல்லை, என் வீட்டுக்குள்ள விடுதலை இல்லை, நீ இயேசுவை பற்றி சொல்லலை. நீ சொல்லிப்பாரு, முன்னோர்த்த சிறையிலேருந்து விடுதலை ஆகிட்டா. ஆமென். யோபு தன் சிநேகிதருக்காய் ஜபிக்கும் போது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினான். நான் சொல்றேன், இந்த சாயங்காலம் வந்து பாருங்க. எத்தனையோ முறை சொல்லினுக்கிற, ஒரு நாள் நியாய தீர்ப்பில் ஆண்டவர் சொல்லுவார், இந்த பிரசங்கர் சொல்லினேங்கிறாரு, நீ கடினப்பட்டு வீட்டில் தூங்கினு இருக்கிறாயா? அல்லேலூயா.
எல்லா கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி நாம் விதைக்கிற விதைகள் நாம் எப்படி விதைக்கிறோமோ அப்படி அறுக்கப்படும். அறுக்கிறவர் மனுஷகுமாரன். நாம் விதைக்கிற விதைகள் ஆசீர்வாதமாய் விதைக்கும் போது, நன்மையாய் விதைக்கும் போது, அதை வர்த்திக்க பண்ணுகிற தேவன் அதை ஆசீர்வதிக்கிறார். உங்களுக்குள்ள ஒரு திறந்த ஒரு பார்வை, உங்களுடைய கண்கள் திறக்கப்பட்ட ஒரு நிலையில் இருக்கணும். நான் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர், அவர் எனக்காக உண்டாக்கின ராஜ்யம் எப்படிப்பட்டது, அந்த ராஜ்யத்துக்குள்ள என்னை அழைத்திருக்கிற ஆண்டவர், நான் எப்படிப்பட்ட விதைகளை விதைக்க வேண்டும், நான் எப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க வேண்டும், அதை நாம் அறியும் போது கர்த்தர் உங்கள் மேன்மையை பெருக பண்ணுகிறவராக இருக்கிறார். உங்கள் ஆசீர்வாதத்தை பெருக பண்ணுகிறவராக இருக்கிறார். மகிழ்ச்சியினால் பெருக பண்ணுகிறவராக இருக்கிறார். எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்கள் தேவனை அறிகிறீர்களோ, அவரை எவ்வளவுக்கு எவ்வளவோ நீ அறிந்து கொள்ளுகிறாயோ, அவ்வளவு கவலவாய் கர்த்தர் உங்களை பெருக செய்வார். ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் ஆண்டவரே இந்த விதையாகிய வசனத்தை எங்கள் வாழ்க்கையில நாங்கள் விதைக்கும்படியாக, நாங்கள் அறுவடை செய்யும்படியாக, அதன் பலனை நாங்களும் சந்ததிகள் அனுபவிக்கும்படியாக உதவி செய்வீராக, உதவி செய்வீராக. ஒரு நாளும் களைகள் விதைக்கப்படுகிற சத்துரு எங்களுடைய எல்லைகளிலே, குடும்பத்துக்குள்ளே, சபைக்குள்ளே நுழையக்கூடாது. ஆண்டவரே, ஒரு தெளிவுள்ளவர்களாக, விழிப்புள்ளவர்களாக இருந்து உம்முடைய மேன்மைக்குள்ளாக நாங்கள் பெருகப்படும்படியாக ஆண்டவரே உதவி செய்வீராக. சபையாரை ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்தாவின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தருடைய வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென்.